கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் வியாபாரத்தோட பாட்டு வச்சிருக்கீங்க. வளர்க்கறதான இருந்து பாட்டு பாடுறானா இதுதானே என்ன கிலோ போல எவ்வளவு? கிலோ வந்து 120 ரூபாய். 120 எல்லாம் விலை என்ன உனக்கு என்ன விலை வரும்? பாக்குறேன் டேஸ்டா பாக்குறேன். 120 ரூபாய் விலை கூடுது. 120 ரூபாய் மற்ற கடையில எல்லாம் 130 135 ரூபாய். இது 120. எந்த தோட்டத்து யூஸ் மரகா இது எந்த தோட்டத்து காணி வளம்டாப்பா, மரத்துல வளர்ந்த வளம்டாப்பா. என்ன இந்த விலை சொல்றேன்? அங்க அங்க புதுடி பக்கம் முள்ளத்தி போனா மளிகை பழம் இல்லடாப்பா, அங்க 100 ரூபாய்க்குறாங்க. நீ அந்த மரக்கடையில கேட்டு பாருங்க. உங்க தோட்டத்து பழம் இது தோட்டத்து வளம்டாப்பா. கடைசிக்கு 60 ரூபாய் இது மருந்து இருந்த அந்த இது இல்ல, மரத்தால வளர்ந்த பழம். இவரே கடைசி என்ன சொல்ல போறீங்க? 120 தான்டாப்பா. 120க்கு மேல நான் நட்டப்படுறேன்டாப்பா. என்ன நீ ஆக இதன்ட்டு நிக்கிறேன். எனக்கு 80 ரூபாய் பாடுதா? இப்ப நான் 50 எடுக்கும் 50 கிலோ 80 ரூபாய் நம்பி இதந்த நான் இதண்டு நட்டப்பட்டு போய் இருக்கா. என்ன அங்கெல்லாம் மேல மலியா பண்ணி நான் முல்லத்தி தான். பழம் கூட மாட்டேன். திருப்பி சாப்பிட்டு பழம் ரெண்டு பழம் இதாண்டு முடிஞ்சு சாப்பிட்டுட்டா சாப்பிட்டு ஒரு மணி சாப்பிட டேஸ்ட் தெரியாது. எல்லா பழம் சாப்பிட்டா ருசி தெரியும். இப்படியெல்லாம் உரிச்சு சாப்பிட்டு நான் நட்டப்பட்டு பண்ணிக்கிறேன். அப்ப நான் வேஞ்ச கடையை வெஞ்சிருப்பேன். அது தெரியாது. நான் பழம் சாப்பிட பார்த்தா இல்ல சரியோ இப்படியான இதை வைக்க கூடாது. அடுத்த பழம் போய் சாப்பிடுவோம். நீ பழம் வேண்டாடி பிரச்சனை இல்லை. நீங்க இந்த பக்கம் வந்தா பிடுங்குறாங்க திண்டுட்டு தாண்டி ஓடி ஒன்று பேர் ரெண்டு நான் ஏதோ வியாபாரம் செய்ய வாழைப்பழ கடையும் போட்டு நான் இருக்கேன். வெனட்டும் பாராங்க. என்ன விலை பழம்? வாங்க இது கிலோ 130 ரூபா. நல்ல பழம். நல்ல பழம் மரத்து பழம். வீட்டு பழம். வீட்டு பழம் வீட்டு பழம். கனவே வந்து வாங்குறதுன்றவ 2 2 அது 2 3 பேர் 2 இப்படிதான் வந்து என்ன பிஞ்சு பிடுங்கி 2 தின்னுங்க 2 போடுங்கள். இப்ப ஒருவர் வந்து நின்று 4 3 பழம் தின்னுட்டேன். தின்னுட்டு கொண்டு ஆளுக்கு பார்த்தேன். ஓஹோ இங்க பாருங்க தூக்கு நான் வாழக்குள்ள செய்து கண்டு விட்டு இருக்கிறார். எனக்கு என்ன போல வேற குலை இதாண்டு இருக்குது. இது கொஞ்சம் காய் பருவம் இது பார்த்தா இது என்ன போல வருகிறோ. எனக்கு 4 கிலோ வேணும்னு போயிட்டு நாளைக்கு விரைக்க வரேன். இதெல்லாம் இருப்பீங்க கன்றாவு. இது அதுவும் பண்றது அதுவும் தின்னுட்டு நாளைக்கு வரேன். நான் இப்படியே காவலுக்கு இருக்க முடிய போய் உனக்கு தம்பி என்னடா என்ன நல்ல பழமா கிடக்குறாப்பா. மரத்துல வளர்ந்த பழம். இது மரத்துல வளர்ந்த பழம். என்ன விலை விற்கிறா? இது கிலோ 130. 130 வீட்டை வச்சிருக்கோம். வாழை தோட்டம் நல்ல பழமா கிடக்கு. நல்ல பழம். ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாமே. சாப்பிடுங்க. இதுக்கு சாம்பிளுக்கு சாப்பிட்டு பாருங்க. இப்படித்தானப்பா காலமா 2 இந்த வாழைப்பழம் தூக்கு நான் இங்க பாருங்க எத்தனை வாழைப்பழம் போயிருக்கண்டு. ஆனா இதுவரைக்கும் 1 ரூபாய்க்கு விற்கல. நான் உண்மையா சொல்றேன். செய்யறியல் வந்த வேற ஒரு பேர் வந்து நல்ல பழம் வேணேன் என்று அங்கேயும் பார்த்து இங்கேயும் பார்த்து உண்மையா வந்து முடுங்கி திண்டுட்டு நீங்களா ஒரு ஆள் உண்மையாக மரத்துல நீங்களா கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? உண்மையா என்ன அந்த மரத்து பழம் பண்ணி நீங்களா கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. சரியோ இதாண்டு என்ன படிக்க போறீங்களா? சரியா இந்த ஒன்று முடுங்குங்க
சரி போடலாம் இது ம். அது வீட்டு பாரு நல்ல புட்டுக்கு அந்த மாதிரி இருக்கு. நல்லா நல்லா குண்டு பழம் தான் கிடக்கு. நானப்பா இது வாழைக்குள்ள வியாபாரம் மட்டும் இல்லையாப்பா ம். இந்த திராட்சை பழம் இது எல்லாம் இருக்கല്ലോ ஆ, அதான் செய்து எல்லாம் வச்சிருந்தா இதுல முழுக்க வச்சிருந்தேன் ஆ, அந்த 4000 எங்க அங்க இருந்து வரும் இங்க இருந்து வரும் அந்த அதுல ஒன்றை பிக்கிறது இதுல ஒன்றை பிக்கிறது பார்த்தது அங்க பிச்சு இங்க பிச்சு தின்னு அந்த அந்த அளவுல விட்டுட்டு வாழைக்குள்ள அதையும் இங்க என்ன கடையில உலங்கு பிச்சை மாதிரி விலங்கு பிச்ச மாதிரி என்ன தந்தோடையில விழுந்து அப்படியே ஐயோ ஐயோ என்ன செய்யறான்னு தெரியாது பெரிய கதம்பமா கிடக்கு. அப்படியா கூடாது ம். ஒன்று வந்தால் வாங்கணும் பழம் நல்லா தான் கிடக்கு. நல்ல நல்ல பழம் நல்ல நல்ல பழம் பழம். நல்ல பழம் மரத்து பழம் நல்ல பழம் அம்பே ஓ சொல்லுங்கப்பா நான் ஒரு மணி நேரம் உணர்ந்து தருவீங்களோ எங்க உங்க மிளதீவு பட்டுவால் அடி. என்ன இது வாழை குலையா பழக்குலையா வேணுமா இல்ல இப்படி இப்படி பருவம் தான் நல்ல நம்பிக்கிற காலத்தை. எங்கிறோங்க நீங்கள் எத்தனை குலையா ரெண்டு நான் ஒரு 10-30 குள்ள எடுப்பேன். நீ கொண்டு வந்தியா? அப்படி ரெண்டு ரெண்டு சரி சரியா நான் அங்க இருந்து கோல் பண்ணி உனக்கு ஒரு பண்ணினா ஓ நீ கொண்டு வருவானே. ஓ அதான் சரி இப்ப 1 2 3 4 5 பணம் சாப்பிடட்டேன். ஓ அதுல ஏடிஎம்ல காசு இருக்கணும். ஆ இன்னும் ஒன்றும் பிச்சு கொள்றேன். சோதியலே வேண்டக்கூடாது ஏன் நம்பி? ஏனப்பா சரி 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 அப்படியே புரியுங்க அப்படியே புரியுங்க சொல்றேன் சரியா அப்படியே புரியுங்க இது எந்த கடை தான் ஆ, எந்த சொந்த கடை தான் ம், எனக்கு வாடகையும் வேண்டாம் ம், ஒன்றும் வேண்டாம் ம், சரியோ ம். நீங்களே பழக்கடையை வச்சு நடத்துங்கோ சரி நான் என்னப்பா அப்படி பெருக்குறா நீ? அப்ப பாரம் போறவெல்லாம் பிச்சு கண்டு புடி கொண்டு போ குரங்குறா கொண்டு போறாங்க நான் பேருந்த வயல குந்தி கொண்டு இருப்பேன் ஏடிஎம் எடுத்துன்னு வானே. எனக்கு வேண்டியும் வேண்டாம் ஒண்ணு எனக்கு இந்த கடையை வேண்டாம் நான் போட்டு வரேன் நான் விடுங்கோ இந்த சந்தோஷமா இருந்தாச்சு நான் கருமடாப்பா இது. அவன் என்னடா 2 வாழைப்பழத்தை பிச்சு சாப்பிட்டேன். கடையிலே விட்டுட்டு போயிட்டானே. நல்லா நொந்து போயிட்டான் போல இருக்கு இந்த கடைக்காரன். பாரவம் போறவனெல்லாம் பிச்சு தண்டா நீ அவன் தான் என்ன செய்யறது பாவம். வந்ததுக்கு லாபம் 2 பணத்தை கொண்டு புள்ளவட்டியில கொடுப்பான்.